வணக்கம் நேயர்களே. மிக முக்கியமான கருத்தியலை மையப்படுத்தி, அதாவது விளையாட்டை மையப்படுத்திய ஒரு அமர்வாக இதை நாம் உருவாக்கி இருக்கிறோம். உலக விளையாட்டரங்கில் இந்தியாவின் நிலை நம்பிக்கை அளிக்கிறதா, நம்பிக்கை இழக்கிறதா என்ற கேள்வியை முன்வைத்து இந்த அமர்வை ஏற்படுத்தி இருக்கிறோம். இந்த சிறப்பான அமர்வுக்கு 2 விளையாட்டு வல்லுநர்கள் நம்மிடையே வருகை புரிந்திருக்கிறார்கள். திரு ஜெயக்குமார், சென்னை சாந்தோம் மேல்நிலைப் பள்ளியின் உடற்கல்வி இயக்குனர் மற்றும் தேசிய நடுவராக கால்பந்து மற்றும் கூடைப்பந்துக்கு அவர் தேசிய நடுவராக செயல்படுகிறார். மற்றவர் திரு கலைச்செல்வன், தமிழ்நாடு மூத்தோர் விளையாட்டு சங்கத்தின் இணை செயலாளர் மற்றும் சர்வதேச நடுவராக செயல்படுகிறார். இவர்கள் இருவரும் முழு நேர வேலையே அல்லது தொழிலே விளையாட்டு தான் என்று சொன்னால் அது மிகையல்ல. விளையாட்டை ஏதோ ஒரு விளையாட்டாக நாம் எடுத்துக்கொள்ளக் கூடாது என்கிற வகையில் இந்த அமர்வை நாம் உருவாக்கி இருக்கிறோம். நம்மை விட மிகவும் எல்லாவற்றிலும் குறைந்த அல்லது தாழ்ந்து இருக்கிற நாடுகள் கூட பதக்கப்பட்டியலில் 2வது இடம் அல்லது 4வது இடம் 3வது இடம் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் நாம் கிட்டத்தட்ட ஒரு 130-140 கோடி மக்களை உள்ளடக்கிய ஒரு பெரிய சீனாவுக்கு அடுத்த 2வது நாடாக மக்கள் தொகையில் இருக்கிறோமே தவிர 2வது இடத்தில் வேறு எந்த நிகழ்விலும், வேறு எந்த வரலாற்றிலும், வேறு எந்த பண்பாட்டிலும், விளையாட்டிலும் நாம் பட்டியலில் இடம்பெறாமல் வெறும் மக்கள் தொகையில் மட்டுமே நாம் 2வது இடத்தில் இருக்கிறோம். அதிலே நாம் பெருமைப்பட்டுக் கொள்ள முடியுமா என்றால் அது அந்த கருத்தை உங்களிடமே நான் விட்டு விடுகிறேன். ஏனென்றால் சீனா அமெரிக்காவுக்கு அடுத்த நிலையில் இருக்கிறான் ஸ்போர்ட்ஸ்ல, விளையாட்டுல. ஆனா இந்தியா எங்க இருக்கிறது? 68வது இடம், 120வது இடம், 150வது, இது போன்ற 3 இலக்கைய அடிப்படையில் தான் நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். அது உள்ளபடியே மிகுந்த வருத்தம் அளிக்கிறது. அது மிகப்பெரிய அவமானம் என்று கூட நாம் சொல்லலாம். ஏன் இந்த நிலை? அதற்காக தான் இந்த கேள்வியை வைத்திருக்கிறோம். நம்பிக்கை அளிக்கிறதா அல்லது நம்பிக்கை இழக்கிறதா என்ற கேள்வியை வைத்திருக்கிறோம். உலக வீரர்களாக நம் நாட்டில் ஒருவர் கூட இல்லை என்பது மிகப்பெரிய வருத்தம். ஒரு 130 கோடி பேரில் ஒருவரை கூட உலக முதல்நிலை வீரராக நம்மால் உருவாக்க முடியவில்லையே என்ற வருத்தம் நமக்கு இருக்கிறது. சமீபத்தில் நடந்த பாரா ஒலிம்பிக் போட்டியில் மாரியப்பன், நம்முடைய சேலத்தைச் சேர்ந்த மாரியப்பன் தங்கப்பதக்கத்தை வென்று நம்மையெல்லாம், இந்தியாவையும் நம்மையும் கௌரவித்தார். அவருக்கு முதலாவது இந்த நிகழ்ச்சியின் வழியாக நாம் நம்முடைய மகிழ்ச்சியையும் நன்றியையும் உரித்தாக்கிக் கொள்கிறோம். இந்த நிகழ்வில் கேள்விகள் ஏராளம் இருக்கிறது. விளையாட்டுத்தானே என்று நாம் விளையாட்டாக பார்த்தோம் என்றால் அது விளையாட்டு தான். ஆனால் விளையாட்டு வீரர்கள் ஒரு மாதத்துக்கு 150 கோடி ரூபாய் சம்பாதிக்கிற விளையாட்டு வீரர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ரொனால்டோ போன்ற வீரர்கள் ஒரு மாதத்துக்கு, கிறிஸ்டினா ரொனால்டோ இது போர்ச்சுகல் அணியை சேர்ந்த, அதே போல அர்ஜென்டினா கால்பந்து வீரர் லயனல் மெஸ்ஸி போன்றவர்கள் ஒரு வாரத்துக்கு 150 கோடி ரூபாய் சம்பாதிக்கிற அந்த சூழல் எல்லாம் இருக்கிறது. அந்த தகவலை எல்லாம் நம்முடைய வீரர்கள் வாங்குகிறார்கள் என்ற நிலை உருவானால்தான் இந்த நாடு வல்லரசு என்று அடையாளப்படுத்தப்படும். வெறும் ராக்கெட் விடுறதுனாலேயே வல்லரசு ஆயிட முடியாது நாம என்பதை நம்முடைய மக்கள் உணர வேண்டும், அரசுகள் உணர வேண்டும். எனவே விளையாட்டில் நாம் சாதித்து காட்ட வேண்டும். அதுதான் மிக மிக பெரிய பெருமை. எல்லா வல்லரசும் முன்னணியில் இருக்கிறது விளையாட்டில். சின்ன நாடும் நம்மை முந்திக் கொண்டு பதக்கப்பட்டியலில் 5 இடங்களுக்குள் இருக்கிறது. உசைன் போல்ட் அவர் ஒரு சிறிய நாடு, ஒரு ஜமைக்காலேருந்து ஒரு 3 கோடி பேர் 2.5 கோடி பேர் இருக்கிற நாடு, முதல்நிலை வீரராக ஓட்டப்பந்தயத்தில் தன்னுடைய நாட்டை உயர்த்தி பிடிக்கிற ஒரு நல்ல மனிதராக காணப்படுகிறார். இதுதான் 3 ஒலிம்பிக்கையும் அவர் பங்கேற்றது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு செய்தி. அதுபோல் நம் நாட்டில் ஏன் உருவாகவில்லை என்ற அந்த கேள்வி இருக்கிறது. அதற்கு அடிப்படை காரணம் நம்முடைய சமூகம் அந்த அளவுக்கு இன்னும் தன்னை தயார்படுத்திக் கொள்ளவில்லை என்பதுதான் முதல் பதிலாக இருக்கிறது. மேற்கொண்டு நாம் கேள்விகளை வைத்து நம்முடைய விளக்கங்களை நாம் பெறுவோம். திரு ஜெயக்குமார், உங்களுடைய பார்வையில் விளையாட்டு வீரர்கள் உருவாவதில் ஏதேனும் அடிப்படை சிக்கல்கள் இருக்கிறதா நம்முடைய? ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் உங்களை பற்றி மாணவர்களும் தலைமை ஆசிரியர்களும் நினைப்பது என்னவென்றால், ஈவன் பேரண்ட், பெற்றோர் நினைப்பது என்னவென்றால், தன்னுடைய குழந்தை அதிக மதிப்பெண்கள் பெற்று உயர்நிலைக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறார்களே ஒழிய, தன்னுடைய பிள்ளைகள் விளையாட்டிலும் மேலும் வளர்ந்து தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நிலைமை முற்றிலும் மாறுபட்டு இருக்கின்றது. அதற்கு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், இன்றைய காலகட்டத்தில் எல்லா ஆசிரியர்களுக்கும் ஒரு பணிச்சுமை என்னவென்றால், எல்லா மாணவர்களும் 100% தேர்ச்சி அடைய வேண்டும் என்ற ஒரு நிலைமை கட்டாயமாக வகுக்கப்பட்டுள்ளது. எனவேதான் பள்ளியில் பார்க்க வேண்டும் என்றால், காலையில் வந்தவுடன் ஸ்பெஷல் கிளாஸ், ஈவினிங் முடிந்தவுடன் ஸ்பெஷல் கிளாஸ்,
இவ்வாறு போகும்பொழுது மாணவர்களுக்கு விளையாடக்கூடிய ஒரு தகுதி நேரம் என்பது கிடைக்கவில்லை. ஒரு எண்ணத்தை ஒரு எண்ணத்தை ஏற்படுத்த முடியவில்லை. அதற்கு முக்கியமான காரணம் என்றால் அரசாங்க மூலமாக வரக்கூடிய பிரஷர், அழுத்தம். அந்த அழுத்தத்தின் காரணமாக மாணவர்களை 100% விழுக்காடு வாங்க வைத்து அவர்களை புஸ்தக புழுவாக்க அதே ஸ்டாண்டர்ட்ல அப்படியே கொண்டு போக வேண்டும் நினைக்கிறார்களே ஒழிய, இன்றைக்குள்ள மனநிலை என்னவா இருக்கிறதா, அவர்கள் அவ்வாறு வரும்பொழுது தன்னுடைய மாணவன், தன்னுடைய குழந்தை மேல் படிப்பிற்கு எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லாமல் இன்ஜினியர் ஆக வேண்டும், டாக்டர் ஆக வேண்டும் அப்படி நிலைமை இருக்கிறத ஒழிய, தன்னுடைய குழந்தை தான் வளர்ச்சி டாக்டரோ இன்ஜினியர் ஆகலாம். ஆனால் டாக்டரோ இன்ஜினியர் ஆகிவிட்டு அதில் சம்பாதித்து தன்னுடைய நிலைமையை தன்னுடைய சம்பாதித்து உயர்த்திக் கொள்ள நினைக்கிற ஒழிய, சம்பாதித்து தன்னுடைய வாழ்க்கையில் நல்லபடியாக, அதாவது எந்த ஒரு பலவீனங்களும் சுகவீனங்களும் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று யார் விரும்புவது கிடையாது. ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் குழந்தை பருவத்தில் இருந்து தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து நினைப்பது மட்டுமில்லாமல் தன்னுடைய ஆரோக்கியத்தை குறித்தும் தன்னுடைய பெற்றோர்கள் நினைக்க வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் குழந்தை பருவத்திலிருந்து மாணவர்களை விளையாட்டிற்கு ஊக்கப்படுத்த வேண்டும். அவ்வாறு ஊக்கப்படுத்தி வந்தார்கள் என்றால் தான் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை பின்பாக அதிகமான மெடிக்கல் செலவு, மருத்துவ செலவுகள் இல்லாமல் அவர்கள் பார்த்துக் கொள்ள முடியும். சம்பாதிக்கிற பணத்தை செலவு பண்ணி மருத்துவத்துக்கு மட்டும் செலவு பண்ணாமல் தான் ஈன்ற செல்வத்தை கடைசி வரைக்கும் இருந்து அதை காப்பாற்றிக் கொள்ள முடியும். இன்றைய நிலைமை எவ்வாறு இருக்கிறது என்றால், படிப்பு மட்டுமே நோக்கமாக இருப்பதனால் ஒரு வயதிற்கு பிறகு, ஒரு 40-45 வயதிற்கு பிறகு ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு, சுகர், பிரஷர் இந்த மாதிரி காரணங்களால் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை மருத்துவ செலவுக்கே செலவு பண்ணும் நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. அவ்வாறு இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது என்ன செய்ய வேண்டும் என்றால், பெற்றோர்களும் ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியர்களும் என்ன செய்ய வேண்டும் என்றால், மாணவர்களை கல்வி பருவத்திலிருந்து, குழந்தை பருவத்திலிருந்து அதை என்ன செய்ய வேண்டும் தயார்படுத்தி இருப்போமானால் பின்பாறு நாம் மெடல் வாங்குவது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆரோக்கியத்தை காத்துக்கொள்ள பேணி காக்கலாம். நிச்சயமா அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், இன்றைய அரசாங்கம் அதற்கு ஏதாச்சும் ஒரு உத்தரவாதத்தை கொடுக்க வேண்டும். இன்றைக்கு அவ்வாறு கொடுப்போம் என்றால் மாணவர்கள் ஸ்போர்ட்ஸில், விளையாட்டில் அதிகமான ஆர்வம் செலுத்துவார்கள். அது மட்டுமல்ல, ஆரோக்கியத்தையும் பின்பாடி பேணி காத்துக் கொள்வார்கள். உங்களுடைய கருத்து மிகச்சிறந்த கருத்தாக முதல் அமர்வில் அமைந்தது. திரு கலைச்செல்வன், தமிழ்நாடு மூத்தோர் விளையாட்டு நல சங்கத்தினுடைய இணை செயலாளர். இப்போ அடிப்படையில் ஜெயக்குமார் சொன்ன மாதிரி மாணவர்களை வெறும் புத்தக புழுக்களாகவே பார்த்து மதிப்பெண்கள் வாங்குகிற மாணவர்கள் உயர்நிலைக்கு சென்று இந்தியாவிலே எல்லாரும் படிப்பை நோக்கியே நகர்ந்து கொண்டிருக்கிறோமே, அந்த கவலையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? என்ஆர்எஸ் ராயல் டிவிக்கு மூலம் உங்களை அனைவரையும் சந்திப்பதிலே உங்கள் அத்தனை பேருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். வணக்கம். நான் கலைச்செல்வன், என்னுடைய பெயர். நான் தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்தவன். நான் விளையாட்டிற்காக எனக்கு சென்னை துறைமுகத்திலே வேலை கொடுத்தார்கள். ஹாக்கி, ஃபுட்பால், அத்லட்டிக்ஸ் சென்னை துறைமுகத்திலே நான் சென்னை துறைமுகத்திலே கலந்து கொண்டேன். அதற்கு பிறகு 35 வயதுக்கு மேலே உள்ள மூத்தோர் தடகள போட்டியினுடைய இந்திய சார்பில் கலந்து கொண்டு நான் 6 முறை உலக அளவிலே நடந்த வேர்ல்ட் அத்லட்டிக் மீட்டிலும் ஏசிய அளவிலே நடந்து கொண்ட வெட்ரன் அத்லட்டிக் மீட்டிலும் கலந்து கொண்டு இருக்கிறேன். 3 முறை கொழும்பிலும் 3 முறை மலேசியாவிலும் தங்க மெடலை பெற்று வந்தேன். நான் என்னுடைய ஆரம்பம் கால்பந்தாட்டமாக இருந்தாலும் வெற்றனாக வரும்போது முழு நேர மூத்தோர் தடகளத்திலே கலந்து கொண்டு எங்களுடைய அசோசியேஷனுடைய பிரசிடென்ட் முன்னாள் டிஜிபி தேவாரம் அவர்கள் இருக்கிறார்கள். நான் சீனியர் ஜாயின்ட் செக்ரட்டரியாக ஒரு 21 ஆண்டுகளாக இருந்து கொண்டு இருக்கிறேன். இப்பொழுது நம்முடைய இந்தியாவுடைய நிலைமை விளையாட்டுத் துறையிலே நாம் பின்தங்கி இருப்பதற்கான என்ன காரணம் என்று என்னை கேட்கின்ற பொழுது நான் அதை ஒன்று சொல்லாமல் இருக்க முடியாது. காரணம், எங்கள் குடும்பமே விளையாட்டுத்துறையை சார்ந்தும் அரசியல் பின்னணி இருந்தாலும் என்னுடைய அப்பாவுடைய தம்பி அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் 1945-46 சிறந்த ஸ்போர்ட்ஸ்மேன், பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் ஆஃப் தி இயர் இப்போ பொழுது போனாலும் பெவிலியனிலே SD சோமசுந்தரம் என்று பெயர் இருக்கும். முன்னாள் அமைச்சர் இல்லை, அவர் முன்னாள் அமைச்சர், 3 முறை MP ஆகவும் 3 முறை தமிழக அமைச்சராகவும் இருந்தவர். என்னுடைய அப்பாவும் சிறந்த விளையாட்டு வீரர். மயில் ராமசாமி என்றால் தெரியாதவர்களே கிடையாது. பலசாலி மாநாடு
இதில் எல்லாம் கலந்து கொண்டு நான் சிறு பிள்ளையாக இருக்கும்போதே விளையாட்டுத்துறையை கலந்து கொண்டு பரிசுகளை கொண்டு வருவார்கள். எனக்கு விளையாட்டுத்துறையிலே ஒரு நாட்டம் வந்ததற்கு என்னுடைய பெற்றோர்களே ஒரு காரணம். ஆகவே நான் இன்று வரை எனக்கு முழு நேரமும் ஸ்போர்ட்ஸ் தான். நான் டால்ஃபின் யுனைடெட் ஸ்போர்ட்ஸ் கிளப் என்று ஒன்றை வைத்துக்கொண்டு முதன் இந்தியாவிலேயே ஃபிளாஸ்பரி கிளப் ஐஜம் தமிழ்நாட்டில் தாண்டினவர் நம்ம போர்ட்ரஸில் தான் இருந்தார். பாலசுப்ரமணியம் கும்பகோணத்தை சேர்ந்தவர். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு கிளப்பை ஆரம்பித்து அதில் சிறு பிள்ளைகளுக்கெல்லாம் விளையாட்டுத்துறையினுடைய முக்கியத்துவம் தெரியாதவர்களுக்கெல்லாம் விளையாட்டுகளை எங்களுக்கு தெரிந்ததை சொல்லிக் கொடுத்து அவர்களுக்கு பள்ளியிலையும் கல்லூரியிலையும் அவங்களுக்கு இலவச கல்வி கொடுத்து வேலையில் போவதற்கான நாங்கள் வழிகாட்டுதலோ இதுவரை இருந்து கொண்டு இருக்கிறோம். அடுத்து இந்த ஸ்போர்ட்ஸ் எதுக்கு இதில் நாம் பங்கு கொள்ள வேண்டும் என்றால், வலி இல்லாமல் வலிமை தருவது விளையாட்டு மட்டும்தான். மீதி எதை செஞ்சாலும் ஒரு வலி வரும். விளையாட்டு மட்டும்தான் வலி இல்லாமல் ஒரு வலிமையை தரக்கூடிய ஒரு விளையாட்டு மட்டும்தான். இந்த விளையாட்டில் மட்டும்தான் நீங்கள் பார்க்கலாம், நாம் சந்திக்கின்ற பொழுது எதிரிகளாக சந்திப்போம், விளையாட்டு முடிந்ததும் நண்பர்களாகி விடுவோம். இந்த மாதிரி விளையாட்டை தவிர வேற எதிலையுமே கிடையாது. வேறு எல்லாத்திலும் நண்பர்களாக சேர்வார்கள், எதிரிகளாக பிரிந்து விடுவார். ஆனால் விளையாட்டு மட்டும் தான் எதிரிகளாக சந்தித்து நாம் நண்பர்களாக பிரிகிறோம். இப்பொழுது அவர்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இப்பொழுது தமிழ்நாடு மட்டும் எடுத்துக்கொள்வோம். தொடக்கப்பள்ளி, ஆரம்ப பள்ளி, ஹையர் செகண்டரி எல்லாம் இருக்கு. நிறைய ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா மைதானமே கிடையாது, கிரவுண்டே கிடையாது. ஆனால் சட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிரவுண்டு இல்லைன்னா ஸ்கூல் நடத்துறதுக்கு பர்மிஷன் கிடையாது அப்படின்னு இருக்கும். அப்போ ஸ்கூலே இது கிரவுண்டே இல்லாமல் எப்படி பர்மிஷன் கிடைச்சிது அப்படின்னா, ஒரு லீஸு யார்ட்டையாவது கிரவுண்டு கிட்ட இருக்காங்கிட்ட ஒரு லீஸுக்கு ஒன்று வாங்கி ஒரு 5 வருஷத்துக்கு லீஸுக்கு நான் அதை வச்சிருக்கேன்னு அந்த கிரவுண்டை காமிச்சு வாங்கிடுவாங்க. அப்புறம் வெறும் சர்டிஃபிகேட் கொடுத்தாலே போதும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கிரவுண்டே இருக்காது. அப்புறம் இத்தனை பேர் படிச்சுக்கிட்டு இருப்போம், ஸ்கூலையும் நீங்கள் மூட முடியாது. கிரவுண்டே இல்லைன்னா ஒரு ஸ்கூல்ல அந்த படிக்கிற பையன் எப்படி விளையாட்டுக்குவான்? சரி, கிரவுண்டே கிடையாது, ஆனால் அந்த ஸ்கூல்ல பிஇடி பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் இருப்பாங்க. கிரவுண்டு இல்லாத பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் அந்த ஸ்கூல்ல என்ன பண்ண போறாரு? அவர் என்ன வாட்ச்மேன் வேலை பார்க்க சொல்லுவாங்க. ஹெட் மாஸ்டர் லேட்டா வந்தவங்களாம் நிறுத்தி வை, எந்த வாத்தியார் வழியோ அவங்களால அழைச்சிக்கிட்டு மரத்தடியில் உட்காந்து சத்தம் போடாம பாத்துக்க. இதுதான் பிடிக்கு. ஏன்னா கிரவுண்ட் இருந்தா தானே விளையாடுறதுக்கு. இந்த மாதிரி நமக்கு ரொம்ப கொடுமையான ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் நிறைய ஸ்கூல்ல இருக்கு. அதனால இத படிக்கிறப்ப படிப்பு மட்டும்தான் வேணும், உடற்கல்வி தேவையே இல்லை அப்படின்னு பேரண்ட்ஸ் இல்லை, எல்லா பொதுமக்கள்கிட்டையும் இருக்கு. சுவரில் என்ன சித்திரம் எழுத முடியுமா? சுவர் தான் நம்மளுடைய உடல். அதனால நமக்கு இந்த விளையாட்டு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது, ரயில்வே ட்ராக் இருக்கு, 2 லைன் இருக்கும். 2 லைன் இருந்தால் தான் ட்ரெயின் அதில் ஓட முடியும். அது மாதிரி தான் அந்த 2 லைன் மாதிரி தான் ஒரு லைன் விளையாட்டு, ஒரு லைன் படிப்பு. இது 2 இருந்தாதான் ஒரு மனிதன் சவுண்ட் மைண்ட் தான் சவுண்ட் பாடி. இப்போ நான் தேவகோட்டை டிபிரோட் ஸ்கூலில் படித்தேன். எங்கள் ஸ்கூலில் எப்படின்னு சொன்னால் கம்பல்சரி கேம்ஸ் அட்டண்டன்ஸ் எடுப்பாங்க. ஒரு கேப்டன் அங்கே ஒரு ரெஃபரிட்டு கிரவுண்டில் போய், எனக்கு டெய்லி ஃபுட்பால் தான் பிடிக்கணும், டெய்லி விளையாட முடியாது, ஒரு நாளைக்கு ஒரு கேம் ஆடணும், மாற்றி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும், எல்லா ரூல்ஸும் தெரியணும், எல்லாத்தையும் விளையாடணும், கம்பல்சரி கேம். அதனால தான் நான் இப்போ நான் காலேஜில் படிக்கும்போது எந்த ஈவெண்ட்டுக்காக அத்லட்டியில் ஆள் இல்லைன்னா, எதுக்கு ஆள் இல்லையே என்ன அதை போட்டுங்க சார், நான் அதை செய்ய முடியும்னு சொல்ல முடியும். எங்கள் காலேஜில் நடக்கிற காலேஜ் ஸ்போர்ட்ஸில் ஒரு தடவை 11 கோல்டு மெடல், ஒரு சில்வர் மெடல், 12 மெடல் வாங்கினேன். எப்படி எல்லாத்துக்குமே நம்ம தயாராக இருக்கிறோம். அது மாதிரியான எங்கள் குடும்ப பின்னணியும் இருந்தது. இது எதுக்கு இந்த நேரத்தில் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன்னா, ஸ்போர்ட்ஸ் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு அவசியம் அப்படிங்கிறது சாப்பாடு மாதிரி. அது சாப்பாடு இல்லாமல் ஒரு மனிதன் வாழ முடியுமா? சாப்பாடு மிக முக்கியம். சரி, சாப்பாடு மாதிரி ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறீங்க. சரி, இந்த ஸ்போர்ட்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் சாப்பாட்டில் உப்பு இல்லைன்னா சாப்பிட முடியுமா? அதில் உப்பை பார்க்க முடியுமா? நீங்கள் சாப்பிடும்போது பார்க்கவே முடியாது, உப்பு உங்களுக்கு தெரியாது. அது மாதிரி தான் உடற்பயிற்சிங்கிறது. இந்த உடற்பயிற்சி நீங்கள் செஞ்சீங்கன்னா, உடல் வலிமையாக இருந்ததுன்னா, நீங்கள் எல்லாத்துலேயுமே வெற்றி பெறறதுக்கு உங்களோட உடல் உங்களுக்கு ஒத்துழைக்கும். அடுத்து இப்போ நம்ம ஊரில் படிக்கிறது, விளையாடுறது, வேலைக்கு போகிறது தான், அதுக்காக தான் விளையாடுறான். வேலை கிடைச்சிருச்சுன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு 68 வயசு. நான் தான் முதன்னு 1970-71 மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஃபுட்பால் ஆடினேன். இப்போ இத்தனை யூனிவர்சிட்டி கிடையாது. அப்போது ஸ்போர்ட்ஸ் மேனுக்கெல்லாம் வேலை கூப்பிட்டு கொடுப்பாங்க. நம்ம எல்லாம் கதவை தட்டி வேலை வரும். நமக்கு அதுக்கு வேலைக்கு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் தஞ்சை மாவட்டத்தில் ஒரு கிராம ஓரியன்டாக இருந்ததுனால அவ்வளோவா வேலைக்கு போகணுங்கிறது தெரியாதனால 25 வயசுக்கு மேலே தான் நான் வேலைக்கு வரேன். அதனால நான் வருங்கால சந்ததியிற்கு நம்ம எடுத்துக்காட்டாக வாழணுங்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கிளப்பை வச்சுக்கிட்டு டால்ஃபின் யுனைடெட் ஸ்போர்ட்ஸ்னு எல்லாருக்கும் ஒரு கைடன்ஸாக இருந்துகிட்டு இருக்கோம்.
இப்போ என் பக்கத்தில் இருக்க ஜெயக்குமார் உடற்கல்வி இயக்குனர் அவர்கள் சாந்தம் ஸ்கூல்ல இருக்கார். நான் அந்த சாந்தம் ஸ்கூல்லையே அந்த ஸ்கூலுக்கு போய் 10 வருஷம் அத்லெட்டிக் கோச் பண்ணோம். அந்த ஸ்கூல்ல இருக்க பையன்ல நேஷனல் லெவலில் நிறைய பேரை ப்ரொடியூஸ் பண்ணோம். இப்போ அந்த பையங்கள்லாம் என்ன பண்ணாங்க, 25 வருஷம் கழிச்சு நாங்கள் இப்போ எங்களால் அவங்க எல்லாரும் ஸ்போர்ட்ஸ் தெரிஞ்சு இந்த அளவுக்கு நாங்கள் நல்லா வளர்ந்துருக்கோம்னா நீங்கள் தான் சார் காரணம்னு எங்களுக்கு ஒரு ஃபெலிசிட்டேஷன் அந்த ஸ்கூலில் நடத்தினாங்க. ஆமாம், எதுக்கு அவங்க இந்த மாதிரி நம்மகிட்ட கற்றுக்கிட்ட பையங்க இந்த மாதிரி நடத்தினானுங்களுக்கு அந்த நன்றி சொல்றது. ஒரு மனிதன் வாழ்க்கையில உயரணும்னா உழைப்பும் நன்றியும் தான் ரொம்ப முக்கியம். நன்றி மறவாமல் இருப்பதும் நல்ல உழைப்பு வேணும், வாழ்க்கையில உயர முடியும். ஆக நன்றி மறவாமல் இந்த ஸ்போர்ட்ஸ்ல நீ பாத்தீங்கன்னா மீது இந்த ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிசிப்ளின் வரும். ஏன் ஜெயிக்கணும்னா அவங்க நீங்க டிசிப்ளினா இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும். வள்ளுவர் சொன்னது மாதிரி நீங்க சான்றோனாகவும் இருக்கணும், ஒழுக்கமாகவும் இருக்கணும். இந்த ஒழுக்கம் இல்லைன்னா உன்கிட்ட எல்லாமே இருந்தா கூட ஒழுக்கம் இல்லைன்னா எல்லாம் இருந்து இல்லாத மாதிரி தான் வள்ளுவர் சொன்னது மாதிரி. அதனால நீங்க படிக்கிறவங்க படிப்பை மட்டும் படிச்சா போதும்னு நினைக்காதீங்க. யார் ஒருத்தர் படிப்போட விளையாட்டையும் சேர்ந்து நல்லா படிக்கிறாங்களோ நல்லா விளையாடுறாங்களோ அவங்க தான் ரொம்ப சிறந்த முறையில உலக அளவுல வெளியில தெரியிற அளவுக்கு இருப்பாங்க. நீங்க சார்ல்ஸ் உத்தன் ஆஸ்திரேலியாவில் வேர்ல்டு நம்பர் 1 ஹாக்கி பிளேயர் இருந்தார், ரைட் எக்ஸ் மேனர். அவர் வேர்ல்டு நம்பர் 1 நம்பர் போட்டுப்பாரு ஜெர்சில. அவர் பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல டாக்டர், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், சிண்டிகேட் மெம்பர். இவ்வளவுக்கும் படிக்கிற அளவுக்கு அவர்கிட்ட நாலேஜ் இருக்கனாலதான் கிரவுண்ட்ல அந்த புத்திசாலித்தனத்தை கிரவுண்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுது. நீங்க இப்ப நான் ஸ்டூடெண்ட் எடுத்து ட்ரைனிங் கொடுப்போம். ட்ரைனிங் கொடுக்குறப்ப பாத்தீங்கன்னா, நீ என்ன படிக்கிற, நீ எத்தனாவது படிக்கிற, உங்க அப்பா என்ன படிச்சிருக்காரு, நீ என்ன சாப்பிட்ட அப்படின்னு ஃபேமிலி பேக்ரவுண்ட கேட்பான். அவனுக்கு சாப்பிட்றதுக்கே வெளியிலன்னு அவனை போட்டு ட்ரைனிங் கொடுத்தானா என்ன அவன் ரொம்ப மெலிஞ்சு போயிடுவான். அதனால நாங்க என்ன பண்ணுவோம்னா அவனுக்கு பேக்ரவுண்டு கேட்டு கொடுப்போம். அது மாதிரி ஒரு மனிதனுக்கு அவன் எங்கேருந்து வர்றான், எப்படி வர்றான், அவனுக்கு எப்படி எல்லாம் சொல்லி கொடுத்தா அவனுக்கு அது போய் நிற்கும். ஒரு கிராஸ்பிங் பவர். ஒரு மேட்டரை நாங்கள் அஸ் ஏ கோச், அஸ் ஏ பிளேயர் ஒருத்தருக்கு கைட் எல்லாம் சொல்லி தான் கொடுக்கலாம். ஆனா கிரவுண்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்றது அவங்க தான் பண்ணணும். இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு எப்படி இருக்கணும், நாலேஜ்ஃபுல்லா இருக்கணும். அந்த பையன் நல்லா படிக்கிறவன் தான் நல்லா விளையாட முடியும், நல்லா விளையாடுறவன் தான் நல்லா படிப்பான். நீங்க என்ன பாருங்க, ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஸ்போர்ட்ஸ் மேனா இருக்கிறவங்க அவங்க எல்லாருமே ஸ்கூல் எல்லாம் பெர்மிஷன் கொடுத்துருவாங்க எல்லாருக்கும் விளையாடுறது. ஆனா படிக்கிறதும் பாத்தீங்கன்னா ஒரே தடவை படிச்சா போவாங்க, உடனே எழுதிடுவான். சவுண்ட் மைண்ட், சவுண்ட் பாடி, சவுண்ட் மைண்ட். அதே மாதிரி எட்வின் மோசஸ் 122 தடவை கண்டினியூஸா 400 ஜெயிச்சார் யூஎஸ்ல. 3 ஒலிம்பிக்ஸ் போனாரு. 123வது தடவை தோத்துட்டாரு அவங்க ஊருக்காரன்ட்டிய. உடனே ட்ரைனிங் பண்ணி 124வது தடவை அவனை கூப்பிட்டு ஜெயிச்சுட்டு தான் ரிட்டையர் பண்ணாரு. அவரும் எம்பிபிஎஸ் டாக்டர். அவர் நீங்க பாத்தீங்கன்னா உலக அளவுல சிறந்தவங்களா இருக்கக்கூடிய விளையாட்டு துறையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அறிவாளிகளாகவும் புத்திசாலிகளாகவும் இருப்பார்கள், ஒழுக்கமாகவும் இருப்பார்கள், அவர்கள் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் வாழ்வார்கள். நான் ஒன்றை இந்த நேரத்திலே உங்களுக்கு எல்லாம் சொல்ல நினைக்கின்றேன். அவர் கேட்ட கேள்விக்கு நான் இன்னும் சரியான பதிலை சொல்லவில்லை. ஏன் நாம் இந்தியாவில் உலக அளவில் நாம் 2வது மக்கள் தொகையில் 2வது இடமாக இருந்தாலும் ஒற்றலக்கத்தில் தான் நாம் மெடல்களை வாங்குகிறோம்? காரணம் என்ன என்றால், நம்மளை 1947 தான் நாம் சுதந்திரம் அடைந்தோம். அதற்கு முன்னாடி கிழக்கிந்திய கம்பெனி வியாபாரத்துக்கு வென்றவர்கள் நம்மளை ஆட்சி புரிந்தார்கள். அப்போது மன்றோ சிலையை நீங்க பார்த்திருப்பீங்க பல்லன் சாலையிலே. அந்த மன்றோ தான் நமக்கு படிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். மன்றோ அவர் சிலை இங்க இருக்கு. அவர் கொண்டு வந்ததை இம்ப்ளிமெண்ட் பண்றப்ப மெக்காலே என்கிறவர் வந்துட்டார். மன்றோ இங்கிலாந்துக்கு கூப்பிட்டு மெக்காலே வந்துட்டார். 1835 அந்த மெக்காலே தான் நமக்கு எல்லாரும் படிக்கணும், கட்டாயம் படிக்கணும் அப்படின்னு கொண்டு வந்தார். ஆனா அது படிக்கும்போது ஏழைகளுக்கெல்லாம் அதுக்கு போறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அது ஒரு தனிப்பட்ட ஒரு மக்களுக்கும் ஒரு இனத்துக்கும் மட்டும்தான் அந்த படிப்பு போய் சேர்ற அளவுக்கு இருந்துச்சு. அந்த மெக்கால திட்டத்தை தான் நம்ம இன்னமும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கோம். அது எப்படின்னு டிஸ்கவருக்கு மாதிரி கிளர்க் படிச்சுட்டு போறது மாதிரிதான் அந்த மெக்கால கல்வி திட்டம். ஏன் நம்ம சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னையும் அதான் படிச்சோம், சுதந்திரத்தை வாங்கியும் அதான் படிச்சோம். இவ்வளவு நாகரிகமானதும் போது ஏன் மெக்கால திட்டத்தை இன்னும் கையில பிடிச்சிட்டு இருக்கோம்? அந்த திட்டத்தை நாம் மாற்றாத வரை படிக்கும் போதே எப்படி மேத்ஸு, இங்கிலீஷு, தமிழ், சயின்ஸு எல்லாத்துலயும் நீங்க பாஸ் மார்க் எடுத்தா தான் ப்ரொமோஷன் கொடுப்பீங்க. ஏன் பிசிக்கல் எஜுகேஷன் ஒன்று கிளாஸ் இருக்குல்ல, ப்ராக்டிக்கல் தேரி ஒரு கிளாஸ் வச்சேன்னா ப்ராக்டிக்கல்ல இவ்வளவு மார்க்கு, தேரியில இவ்வளவு மார்க்கு அப்படின்னு போட்டாதான் அது பாஸ் பண்ணாதான் ப்ரொமோஷன். வச்சா சின்ன பிள்ளையிலேயே எல்லாருக்கும் ஸ்போர்ட்ஸ் தெரியும். சின்ன பிள்ளையில இருக்கும் போதே எல்கேஜிலேயே ஸ்போர்ட்ஸை பற்றி அவனுக்கு நாலேஜ் இருந்தா விளையாடுறதுக்கு தெரியும். சரி, இதில் இன்னொன்று காரணம் இருக்கு. இப்போ நான் போட்ரஸ்ல இருக்கும்போது, சார் சாயந்தரம் மேட்ச் இருக்கு சார், நான்
ப்ராக்டிஸ் இருக்கு, நான் போறேன்னா சாயந்தரம் 5 மணிக்கு தானே, நீ 3 மணிக்கு போனா போதுமே அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அவருக்கு ஸ்போர்ட்ஸ் தெரியாது. 5 மணிக்கு நான் விளையாடணும்னா 12 மணிக்கே சாப்பிட்டுட்டு 3 மணிக்கெல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு 4 மணிக்கு கிரவுண்ட்ல இருந்தால் தான் 5 மணிக்கு விளையாட முடியும். இதே இது கட்டாய கல்வி, நீங்கள் கட்டாய கல்வியோட கட்டாய விளையாட்டுத் துறையும் இருந்திருந்தால், உடற்பயிற்சியும் கட்டாயமாக இருந்தால், எனக்கு ஆபீசரா வரக்கூடிய அத்தனை ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாருக்குமே இந்த ஸ்போர்ட்ஸை பற்றி நாலேஜ் இருந்தா விளையாடுறது எவ்வளவு பெரிய கஷ்டம். இப்ப ஆபீஸ்ல வந்து யாராவது ஒருத்த வரலன்னா அதுக்கு ஒரு சப்ஸ்டியூட் போட்டு அது வேலையை செய்யலாம். இன்னைக்கு செய்யாம வச்சுட்டு நாளைக்கு செய்ய முடியும். ஆனா அதே நேரத்துல ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு பதில் சப்ஸ்டியூட்டை போட்டு நீங்க அவன் செய்யற வேலையை இன்னொரு ஆள் செய்ய சொல்லிட்டு அவன் விளையாடுறது அவன் தான் விளையாடி ஆகணும். இப்ப பிரைம் மினிஸ்டர் பையன், முதலமைச்சருடைய பையன் அப்படின்னாக்கா கிரிக்கெட்ல ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அனுப்ப முடியுமா? இல்ல ஃபுட்பால்ல கோல் கீப்பரா போடு, சென்டர் ஃபார்வர்டு போட முடியாது. மற்ற எல்லாத்துலயும் நீ யாரை வேணாலும் போட்டு வேலை வாங்கலாம். ஸ்போர்ட்ஸ் மட்டும், ஸ்போர்ட்ஸ் தெரிஞ்சவங்க மட்டும்தான் போட்டு வேலை வாங்க முடியும், அவங்கள மட்டும்தான் விளையாட முடியும். அதனால ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு சாதாரண, அது கடல் போன்றது. ஸ்போர்ட்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். தெரிஞ்சுக்கிறவங்க மட்டும்தான் அதுல வெற்றி பெறுகிறார்கள். அடுத்து நம்ம நீங்க சொல்லுவாங்க, ஏன் நம்ம வந்து ஏசியாவில் மெடல் வாங்கல, ஒலிம்பிக்ஸ்ல மெடல் வாங்கல, நம்ம இத்தனை கோடி இருக்கு அப்படின்னு என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க. நான் என்ன சொல்றேன், மெடல் வாங்குறது வந்து வெளிநாட்டுக்கு போய் காசு கொடுத்து கடையில வாங்கிட்டு வர்றது இல்லை. கடையில விற்கிறதுன்னா நம்ம தான் நிறைய வாங்குவோம். இல்ல ஒரு நாட்டில் இருக்க மக்கள் தொகையை வச்சு பர்சன்டேஜ்ல மெடல் கொடுக்கறது இல்லை. அப்படி கொடுத்தாலும் நமக்கு கிடைச்சிடும், அதுவும் கிடையாது. அது உண்மையாவே நீங்க ஜெயிக்கணும். இப்ப நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னாக்கா பர்சன்டேஜ்ல இருக்கும். ஒரு ஆளுக்கு 10%, 20% ப்ரொமோஷன். ஸ்போர்ட்ஸ்ல தான் பர்சன்டேஜே கிடையாது. 100 மீட்டர் ஓடணும்னா 100 மீட்டர் தான் ஓடி ஆகணும். நீங்க அவங்க பேக்வேர்டு, மோஸ்ட் பேக்வேர்டு, அவர் வந்து 90 மீட்டர் ஓடினா போதும், 95 மீட்டர் ஓடினாலும், இது மட்டும் கரெக்டா செஞ்சுதான் ஆகணும். அதனால நம்ம இந்த படிப்பு கொடுக்கிற முக்கியத்தை விளையாட்டுக்கு கொடுக்கணும். சரி, இன்னொன்னு நம்ம ஊர்ல வந்து அரசாங்கம் ஒரு பெரிய தவறை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது அரசாங்கம் செய்யறது எப்படின்னா, பார்லிமெண்ட்ல ஸ்போர்ட்ஸுக்காக ஒதுக்குறாங்கல்ல நிதி, அது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேண்டா வெறுப்பா கொஞ்சோண்டு ஒதுக்குவாங்க. அது எப்படி பார்த்தோம், அது பாத்தீங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸை நடத்துறதுக்கு வர்றவங்களுக்கு சால்வை போடுறதுக்கு, போர்டிங், லாட்ஜிங், டிரான்ஸ்போர்ட்டிங், நிதிநிலை அறிக்கை சொல்றீங்களா? ஆமா, பாத்தீங்கன்னா நிதி பார்லிமெண்ட்ல கொடுக்குற ஸ்போர்ட்ஸுக்கு ஒரு நிதிநிலை அறிக்கைனாக்கா நமக்கு பத்தாது. அது எப்படி பார்த்தோம், அது கொடுக்கறதே பாத்தீங்கன்னா இந்த அட்மினிஸ்ட்ரேஷனுக்கே போயிடும், ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு போய் சேராது. அடுத்தது பாத்தீங்கன்னா, நீங்க ஜெயிச்சாதான் நம்ம ஊர்ல கூப்பிட்டுக்கிட்டு அவனுக்கு பரிசெல்லாம் கொடுத்து அவனை கூப்பிட்டு பாராட்டி கூட்டம் நடத்து அவனுக்கு வந்து பணமுடிப்பெல்லாம் கொடுப்பான். ஜெயிக்கிறதுக்கு முந்தி நீங்க என்ன பண்ணுனீங்க? அவன் ஜெயிக்கிறான். இப்ப நீங்க சொன்னீங்க சேலத்துல அந்த பையன் மாரியப்பன் ஜெயிச்சாரு, பிசிக்கலி ஹேண்டிகேப்ட்ல போய் ஐஜம்ல ஜெயிச்சுட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லி. அவன் வந்து இது ஜெயிக்கிறதுக்கு மிந்தி அவனுக்கு இந்த பண முடிப்போ இதோ கிடைச்சிச்சா? அவன் ரொம்ப ஏழை, அவங்க அம்மா கூலி வேலை செய்யறாங்க. யாரோ ஒரு நல்ல கோச் கிடைச்சாரு, அவன் நல்லா தாண்டான், அவன்கிட்ட ஒரு குவாலிட்டி இருந்துச்சு, அவனை கண்டுபிடிச்சி அந்த கோச் அவனை ட்ரைனிங் பண்ணதுனால அவன் வந்து உலக அளவுல இன்னைக்கு வந்து பேரா ஒலிம்பிக்ஸ் ஜெயிச்சுட்டு வந்தான். ஜெயிச்சதுக்கு முறைதான் அவனுக்கு இவ்வளவு இது தெரியுது. ஜெயிக்கிறதுக்கு முந்தி நீங்க என்ன பண்ணீங்க? சைனா பாருங்க, நம்ம 1952 தான் ஃபர்ஸ்ட் ஏசியன் கேம்ஸ் நம்ம ஊர்ல தான் டெல்லியில நடந்தது. அவன் அதுக்கு பிறகு 15 வருஷம் கழிச்சு தான் ஏசியன் கேம்ஸ்லயே கலந்துக்கிறான். அவன் கலந்துகிட்டதுல இருந்து பாத்தீங்கன்னா முதல் வருஷம் மட்டும்தான் ஜப்பான், அதுக்கு பிறகு ஏசியன் கேம்ஸ்ல டோட்டல் கோல்டு மெடல்ல சைனா தான் அடிச்சுட்டு வரான். அவன் ஒரே ஒரு தடவை ஒலிம்பிக்ஸ் எடுத்தோடனே என்ன பண்ணிட்டான், எடுக்க போறதுக்கு முந்திய 15 வருஷத்துக்கு முந்திய 3 வயசுல கேட்ச் தம் யங்ஸ்டர்ஸ், சின்ன பிள்ளைங்கள் எல்லாம் எடுத்து தேசிய உடைமையாகிக்கிறது மாதிரி ஆக்கிக்கிட்டான். அப்ப அவங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறான். 3 வயசுல ஒரு பையன் இருக்கானா, லோயர் பாடி நீளமா இருக்கா, அப்பர் பாடி இப்படி இருக்கா, அவனுடைய எப்படி இருக்கு, கால் எல்லாம் கருஸ் எல்லாம் எப்படி இருக்கு, காப் மசில் அப்படி இருக்கு. பாண்ட் குவாலிட்டின்னு சொல்றது, பிறக்கும் போதே சில பேருக்கு வந்து அவனுக்கு ஒரு குவாலிட்டி இருக்கும், அந்த குவாலிட்டியை கண்டுபிடிச்சி அந்த யாராருக்கு பிறக்கும் போதே பாண்ட் குவாலிட்டி இருக்கோ அவனுக்கு அது மாதிரியான ட்ரைனிங் கொடுத்து, ஸ்விம்மிங், ஜிம்னாஸ்டிக்ஸ் அதெல்லாம் கொடுத்து எல்லாத்துலயும் கொடுத்து அவங்க என்ன ஒலிம்பிக்ஸ்ல வந்து டோட்டல் மெடல் அவங்க வாங்கினாங்க. உலகமே வந்து ஏத்துச்சு, மூக்குல விரலை வச்சு. இந்த மாதிரி ஒரு சைனா முதல் எடுத்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே.
அடுத்து இந்த கிரிக்கெட்டுக்கு தான் நம்ம நாட்டுல வந்து கிரிக்கெட் பத்தி நம்ம இறுதியா பேசுவோம், அது கேள்வி இருக்கிறது. ஆமா இப்போ நீங்க நம்முடைய கேளுங்க கிரிக்கெட்டை பத்தி இப்ப நீங்க ஒரு நல்ல நிறைய தகவல் நல்ல ஒரு தகவல் சொன்னீங்க. அதாவது குழந்தையிலேயே கண்டுபிடிக்கணும், இவர்கள் வந்து விளையாட்டு வீரர்களா உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த தவறை தான் நம்ம வந்து அடிப்படையிலேயே செய்யறோம். எந்த குழந்தை வந்து ஒரு விளையாட்டு வீரராக வர எண்ணுகிறதோ, எந்த ஒரு குழந்தை ஒரு விஞ்ஞானியாக உருவாக வேண்டும் என்று எண்ணுகிறதோ, அதையெல்லாம் நாம் புறந்தள்ளிவிட்டு நாம என்ன நினைக்கிறோமோ, பெற்றோர் நாம என்ன நினைக்கிறோமோ அதுவாக அதனை உருவாக்குகிறோம். நீ என்ஜினியரா தான் வரணும், நீ டாக்டரா தான் வரணும், நீ வந்து இப்படிதான் வரணும், நீ இப்படிதான் நடக்கணும், ஆடைய கூட நான் சொல்ற ஆடையை தான் நீ வாங்கணும். சிந்திக்கிறதுலயே நம்ம வந்து விடுறது கிடையாது குழந்தைங்களை. அவனை ஒரு சிந்தனையாளனா கூட உருவாக்குறது. அதனாலதான் இந்தியாவில் வந்து அறிஞர்கள் உருவாகிறது இல்ல, கவிஞர்கள் பிறக்கிறது இல்ல, விஞ்ஞானிகள் உருவாகிறது இல்ல, ஒரு தத்துவ மேதைகள் உருவாகிறது இல்ல. காரணம் என்னன்னா, குழந்தைகளை நம்ம இங்க போவாத, அங்க போவாத, அப்படி செய்யாத, இப்படி செய்யாதன்னு குழந்தையிலேயே அதுங்களை வந்து ஒரு கட்டடம் போல கட்டி அப்படியே எழுப்பி ஒரு எந்திரங்கள் போல நம்ம உருவாக்குறதுனாலதான் இந்தியாவில் வீரர்கள் நீங்க ரொம்ப அப்பட்டமா சொன்னீங்க. சீனால குழந்தைகளை கண்டெடுக்கிறாங்க. பயிர்ல வந்து விதையை கண்டெடுப்பாங்க. விதைக்கிறதுக்கு முன்னாடி விதைப்புக்கான விதையை அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. அந்த மாதிரி அந்த விதையை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். குழந்தையை யாரையெல்லாம் நாம் அதற்கு அரசுகள் தான் முன்வர வேண்டும். அரசாங்கம் நீங்க எதை தரையில போட்டாலும் அப்படியேதான் கிடக்கும். ஆனா விதை போட்டா மட்டும்தான் முளைக்கும். நிச்சயமா விதைக்கான அந்த விதையை போட்டால் மட்டும்தான் தரையில் முளைக்கும். மீதி எதை போட்டாலும். ஒரு உடற்கல்வி ஆசிரியரா உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது? இந்தியாவில் உலக அரங்கிலான விளையாட்டு போட்டிகளில் இந்தியாவின் நிலை நம்பிக்கை அளிக்கிறதா அல்லது நம்பிக்கையை இழக்கிறதா? நம்பிக்கை இழக்க செய்கிறது என்றுதான் கூற வேண்டும். ஏன்னா ஏற்கனவே நான் கூறியபடி இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் மாணவர்களை ஒரு விளையாட்டு மாணவர்களை வந்து பள்ளிக்கூடத்திலிருந்து பர்மிஷன் வாங்கி அவர் சென்று விட்டார் என்றால் வெரி நெக்ஸ்ட் டே அடுத்த நாள் வரும் பொழுது அந்த மாணவர்களுக்கு உள்ள பாடத்தை படித்து விட்டு வரவில்லை என்றால் அந்த ஆசிரியர்கள் அவனை வெளியில் நிற்க வைப்பதும் அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பதும் இவ்வாறு செய்யும்போது அவனுடைய மனநிலைமை பாதிக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஒரு விளையாட்டு வீரனை உருவாக்க வேண்டும் என்றால் ஒரு பேரண்ட், ஒரு பெற்றோர் அவனுக்கு செய்யக்கூடிய தியாகம் அநேகம். ஒரு நல்லா படிக்கக்கூடிய பையனை உருவாக்குவது ரொம்ப எளிமையானது. ஏனென்றால் ஒரு 450 மார்க் வாங்கக்கூடியவர்களை ஈஸியா உருவாக்கி விடலாம். ஆனால் ஒரு விளையாட்டு வீரனை உருவாக்க வேண்டும் என்பது பெற்றோருடைய தியாகத்தின் மூலமாக தான் உருவாக்க வேண்டும். அதற்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல வேண்டும் என்றால், ஒரு மாணவன் நல்லா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் விளையாட்டு துறையில் உள்ள மாணவர்களுக்கும் ஒரு பெரிய ஒரு வேறுபாடு என்னவென்றால், ஒரு 4 இட்லி நாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு 4 இட்லி சாப்பிட்டு வரக்கூடிய மாணவன் ஒரு நாள் ஃபுல்லா இருந்து விடுவான் சாதாரண மாணவன், ஒரு படிப்பில் இருக்கக்கூடிய மாணவன். ஆனா அதுவே ஒரு விளையாட்டு வீரனுக்கு தன்னுடைய பெற்றோர் அவனை காலை மாலை மத்திய 3 வேளையும் அவனுக்கு கொடுக்கக்கூடிய உணவு வகைகளை வேறுபட்டது. ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வரக்கூடிய ஒரு பெற்றோர் அவனுக்கு அதிகமான செலவுகளை செய்ய வேண்டியது இருக்குது. அது மட்டுமல்ல, ஒரு சாதாரண விளையாட்டு வீரனுக்கு மார்னிங் காலையில வரும்பொழுது பாத்தீங்கன்னா ஒரு யூனிஃபார்ம், அவன் ஈவினிங் போகும்போது பார்த்தீங்கன்னா தன்னுடைய விளையாட்டுக்கு உள்ள காஸ்டியூம்ஸ் அதை அணிந்து கொண்டு விளையாட வேண்டும். வேறு அடுத்த நாள் வந்து அதை துவைத்து அதை அனுப்ப வேண்டும். சாதாரண ஒரு விளையாட்டு வீரன் ஒரு விளையாட்டு வீரனுக்கு ஒரு கேன்வாஸ் இன்றைய காலகட்டத்தில் விலையுறந்த ஒரு காலணிகளை அணிந்தால்தான் விளையாட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அடிடாஸ் ஷூ வாங்க வேண்டும் என்றால் 2000-3000 ரூபாய் செலவு பண்ண ஒரு பேஸ்கெட் பால், ஒரு கூடைப்பந்து விளையாட்டு வீரன். அதுவே நல்லா படிக்கக்கூடிய ஒரு மாணவன் ஆர்டினரியாக ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு டென்னிஸ் கேன்வாஸ் அணிந்து கொண்டு வந்தால் அவனுடைய நாள் ஃபுல்லா முடிந்துவிடும். அது அவனுக்கு அவள் சிரமம் கிடையாது. ஆனா பெற்றோர்கள் அதற்கு செய்யக்கூடிய தியாகம் இருக்கிறது பார்த்தீங்களா, அந்த தியாகத்தை இன்றைக்கு ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியர்களும் அதை மதிப்பதில்லை. அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், இந்த மாணவன் நல்லா படிக்கக்கூடிய மாணவன் அவனை கம்பேர் பண்ணுகிறார்கள். அவன் படித்து மார்க் வாங்கினான், நீ ஏன் வாங்கவில்லை? அதனால என்ன செய்யறாலும் ஒரு நாள் ஒரு விளையாட்டுக்கு சென்று விட்டு வந்தால் அடுத்த நாள் அந்த பையன் படக்கூடிய பாடுகள் ஏராளம். அவனை வெளியில் நிற்க வைப்பதும், அவனுக்கு வெளியில் அனுப்பி விட்டு அடுத்த நாள் பேரண்ட்டை கூப்பிட்டுவான்னு சொல்லுவதும் அவன் மனநிலை பாதிக்கப்படுகிறது. அது மூலியமாக என்ன ஆகிறது என்றால்,
இந்த விளையாட்டுல அவனுக்கு உள்ள கூடிய ஒரு ஐக்கியம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு கடைசியில் அவன் 10th 12th அப்படின்னு வரும்பொழுது அவனை விளையாட்டுக்கு அனுப்புவது கிடையாது. இது பேரண்டையும் பெற்றோர்களையும் கூப்பிட்டு அந்த ஆசிரியர்கள் கண்டிக்கும் பொழுது அந்த பெற்றோர்களுக்கு மன ரீதியா அழுத்தம். ஏன் நான் தன்னுடைய மாணவனை விளையாட்டுக்கு அனுப்ப வேண்டும், பேசாம நீ படித்து மார்க் வாங்கினா போதும் அப்படி மனநிலை ஏற்படுது. அப்படிதான் சொல்றாங்க. அப்படிதான் வருது. அந்த மாதிரி மனநிலைமை வரும் பொழுது நாம் நினைக்கக்கூடிய அளவில் நம்முடைய மாணவர்களை நாம் விளையாட்டில் மேம்படுத்த முடியவில்லை. அதன் மூலியமாக இன்றைக்கு பார்க்க வேண்டாம், நம்ம விளையாட்டில் பின்தங்கி இருக்க காரணம் அது ஒரு காரணம். என்னுடைய மனநிலைமையில் பார்க்கும் பொழுது விளையாட்டு உடற்கல்வி இயக்குநராக நான் பார்க்கும் பொழுது அது ஒரு காரணம். அந்த அந்த இதெல்லாம் தாண்டி அப்பாற்பட்டு வரும்பொழுது ஒரு சில மாணவர்கள் தேசிய அளவிலும் மாநில அளவிலும் வெற்றி பெற்று வருகிறார்கள். அதற்கு அரசாங்கம் நண்பர் கலைச்செல்வன் சொல்வது போல் சிறு குழந்தைகளிலிருந்து அவரை எடுத்து நாம் ட்ரெயின் பண்ணும் பொழுது அது என்ன, அந்த அரசு உடைமை தேசிய உடைமை ஆக்க வேண்டும். அந்த மாணவர்களை அரசே முன்வந்து அவர்களுக்கு உள்ள சகலத்தையும் எடுத்து அவர்கள் ஊக்குவிக்கும் பொழுது இந்த ஒரு மன அழுத்தம் பெற்றோர்களுக்கு வருவதில். விரிவாக பேசுவோம் ஒரு இடைவேளைக்கு பிறகு. நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு யார் பக்கம் நீளும் காத்திருங்கள். நேயர்களே, யார் பக்கம் தொடர்கிறது. இந்த அமர்வுக்கான தலைப்பு உலக விளையாட்டரங்கில் இந்தியாவின் நிலை நம்பிக்கையை தருகிறதா நம்பிக்கை இழக்கிறதா என்ற கேள்வியை முன்வைத்து இந்த அமர்வை நாம் தயாரித்திருக்கிறோம். இந்த அமர்வுக்கு வந்திருந்து இந்த அமர்வை சிறப்பிக்கும் 2 முக்கிய அழைப்பாளர்கள். திரு ஜெயக்குமார், சாந்தோம் மேல்நிலைப் பள்ளியினுடைய உடற்கல்வி இயக்குனர், தேசிய நடுவராக கால்பந்து மற்றும் கூடைப்பந்துக்கு அவர் செயல்படுகிறார். அதேபோல் திரு கலைச்செல்வன், தமிழ்நாடு முதியோர் விளையாட்டு சங்கத்தினுடைய இணை செயலாளராகவும் சர்வதேச நடுவராகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இருவரும் தங்களுடைய பதில்களை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். மேலும் அவர்களிடம் சில கேள்விகளை வைத்து நாம் நிகழ்ச்சியை கடந்து போவோம். இப்ப நீங்க சொன்னீங்க சமூகத்தினுடைய கட்டமைப்பு, விளையாட்டு தொடர்பான அந்த செயல்களுக்கு கட்டமைப்புகள் இல்லை. இங்க திடல்கள் கிடையாது, அதற்கான பயிற்சியாளர்கள் கிடையாது, அதற்கான வாழ்வியல் கிடையாது. முதல்ல வாழ்வியல் கிடையாது. இங்க எல்லாருமே ரேஷன் கடையில இன்னமும் அரிசி வாங்கி சமைத்து தின்கிற அந்த சமூகம் தான் ஏராளமான சமூகமாக இருக்கிறது. 80 கோடி பேர் அந்த நிலையில் தான் இருக்கிறாங்க. அதனால விளையாட்டை நோக்கி வரக்கூடிய வாய்ப்புகளை அரசாங்கங்கள் உருவாக்கி தரவில்லையோ என்ற கேள்வி இருக்கிறது. உங்களுடைய பார்வையில் எப்படி திரு ஜெயக்குமார்? ஆமா, நீங்க சொல்வது சரியான கருத்து. இதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால் இன்றைக்கு உள்ள பெற்றோர்களுடைய ஒரு பொருளாதார நிலைமை, வாழ்க்கை தரம் பொருளாதார நிலைமை அப்படின்னு சொல்லும் பொழுது இன்றைக்கு ஒரு மேம்பட்ட ஒரு சமூகத்திற்கு மட்டும்தான் இந்த சில விளையாட்டுகளை விளையாட முடிகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கொண்டு டென்னிஸ். இந்த டென்னிஸ் என்ற விளையாட்டில் விளையாடுவதற்கு நம் மாணவர்களிடத்தில் அருமையான தகுதி இருக்கிறது, அதற்குள்ள எல்லா விதமான பொட்டன்ஷியல் இருக்கின்றது. ஆனால் விளையாடுவதற்கு உரிய பொருளாதாரம் அவர்களுக்கு கை கொடுக்கவில்லை. அது காரணம் என்னவென்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த டென்னிஸ் மைதானங்கள் எல்லாம் பார்க்கக்கூடியது என்றால் கிட்டத்தட்ட ஒரு 80% ஒரு தனியார் மயத்துல தான் இருக்கின்றது. ஒரு 20% தான் பார்க்க போனாங்க ஒரு பணக்கார விளையாட்டாக பணக்கார விளையாட்டு அது அந்த விளையாட்டு. அதே மாதிரி டேபிள் டென்னிஸ் இதையும் பார்க்கக்கூடிய நம்ம மாணவர்களிடத்தில் அருமையான பொட்டன்ஷியல் இருக்கின்றது. ஆனால் விளையாடுவதற்கு ஒரு பொருளாதார நிலைமை இல்லை. அந்த பொருளாதார நிலைமையை ஊக்குவிப்பதற்கு அரசாங்கம் தன்னால் இயன்ற முயற்சிகள் செய்ய வேண்டும். அதற்கு நிறைய இடத்தில் இண்டோர் ஸ்டேடியம் இருந்தால் மட்டுமே இந்த டேபிள் டென்னிஸ் என்ற விளையாட்டு விளையாட முடியும், மேஜை பண்ணுது. அதே மாதிரி ஷட்டில் பேட்மிண்டன் விளையாடுவதற்கு ஒரு இண்டோர் ஸ்டேடியம் அமைப்பு இருந்தால் மட்டுமே விளையாட முடியும். அதற்கு அரசாங்கம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு இண்டோர் ஸ்டேடியத்தை அமைக்க வேண்டும். ஒருவேளை சில இடத்துல இருக்கின்றது, அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த இண்டோர் ஸ்டேடியத்திலும் மாணவர்கள் பயிற்சி பெற வேண்டும் என்றால் அதற்கு சில கட்டணங்கள் நிறைவேற்றிருக்கார்கள். அந்த கட்டணம் செலுத்தினால் மட்டுமே அவர்கள் அதில் விளையாட முடியும். அந்த முழுவதுமாக மாணவர்கள் அதை விளையாடுவதற்கு பயன்படுத்துவதற்கு அரசாங்கம் அதற்கு முழு அனுமதி கொடுக்க வேண்டும். கட்டணம் இல்லாமல் விளையாடுவதற்கு அனுமதிக்க வேண்டும். அதே மாதிரி ஸ்விம்மிங் பூல், அங்கங்க ஸ்விம்மிங் பூல் இன்னைக்கு மாவட்டம் தோறும் ஸ்விம்மிங் பூல் இன்னைக்கு அமைக்கப்பட்டு அரசாங்கத்தில் அமைக்கப்பட்டிருந்தது.
ஆனால் அது விளையாடுவதற்கு அது ஸ்விம்மிங் பூல்ல போய் பிராக்டிஸ் பண்ணுவதற்கு மாணவர்கள் ஒரு மினிமம் ஒரு கட்டணத்தை செலுத்த வேண்டும் என்ற ஒரு நிதி ஒரு இருக்கின்றது. அதை எடுத்து விட்டோம் என்றால் பல மாணவர்கள் அதில் பங்கு கொள்வார்கள். அவ்வாறு பங்கு கொள்ளும் பொழுது இன்றைக்கு இன்னைக்கு ஒரு பார்க்க வேண்டாம், சமீபத்தில் நடந்த ஜல்லிக்கட்டு என்ற ஒரு விளையாட்டிற்கு ஒரு வீர விளையாட்டிற்கு இன்னைக்கு மாணவர்கள் இடத்தில் அப்பேற்பட்ட ஒரு அமோகமான வரவேற்பு எழுச்சி இருந்தது. அந்த எழுச்சி இன்றைக்கு இதுல மட்டும் இல்லாமல் இன்னும் மற்ற விளையாட்டிலும் நம்ம மாணவர்கள் கவனம் செலுத்துவார்கள் என்றால் நாம் உலக அளவில் நாம் இன்னும் பல தங்க பதக்கங்களையும் மெடல்களையும் பெறுவதற்கு வாய்ப்பாக அமையும். நிச்சயமா உங்களுடைய கருத்தை புரிஞ்சுக்க. அதாவது ஒரு 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 மாநிலம் அளவுக்கான ஒரு விளையாட்டுக்கு இவ்வளவு பெரிய எழுச்சியை காட்டுகிற நீங்கள் ஒரு உலகம் தழுவிய உலக பெயர் வாங்கக்கூடிய விளையாட்டு துறைக்கு நீங்க ஏன் இந்த கவனத்தை செலுத்தவில்லை என்கிற கேள்வி மிகச்சிறந்த கேள்வி. அதை மாணவர்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும், இளைஞர்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும், அதை தாண்டி பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் எந்த நிலையில தன்னுடைய வாழ்க்கை இருந்தாலும் ஒரு விளையாட்டு வீரனை உருவாக்குவது பெற்றோரின் கடமையாக இருக்க வேண்டும். படிப்பலையை உருவாக்குவது ஒரு ஒரு தொழிலாளியை உருவாக்கும். அந்த நிறுவனத்துக்கு ஒரு 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 ஊழியனை உருவாக்கும். ஆனால் ஒரு விளையாட்டு வீரனை உருவாக்குவது அந்த நாட்டுக்கே உருவாக்குகிற அந்த செயலை ஏற்படுத்துகிற மாதிரி அது தேசியம் சார்ந்த எண்ணம் வர வேண்டும். அதற்கான வாழ்வியலை முதல் அரசுகள் கொடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை ரொம்ப பணம் தேடுகிற வாழ்க்கையாகவே இருப்பதனால் விளையாட்டை ஊக்கப்படுத்த முடியாத நிலையில் லட்சக்கணக்கான பெற்றோர்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். படித்து நீயாவது நீ வேலை சாப்பிடுப்பா, நீயாவது நிம்மதியா இருப்பா என்ற நிலையிலே தான் இந்திய சமூகம் இருக்கிறது. அப்படித்தான் வைத்திருக்கிறார்கள் இன்னமும். அதனால அரசுகள் உள்ளபடியே வெளிப்படையான அரசுகள் வர வேண்டும். நம்மை போல் பிறரையும் வாழ வைக்க வேண்டும் என்கிற அரசுகள் வந்தால் ஒழிய நாம் பதக்கப்பட்டியலில் 5 இடங்களுக்குள் வர சாத்தியமில்லை. யோகாவை செய்து கொண்டு நாம் என்ன யோகா செய்வதனால் ஏதாவது பதக்கங்கள் பெற வாய்ப்பு இருக்கிறதா? மீண்டும் என்ஆர்எஸ் ராயல் டிவி மூலியமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்பொழுது இந்த யோகா செய்வதனால ஏதாவது இருக்கிறதா என்று கோல்டு மெடல் ஏதாவது வாங்க வாய்ப்பு இருக்கிறதா? அப்படிதான் அதை பிரபலப்படுத்துறாங்க. யோகா செய்ய உலக அளவுல யோகா காம்படிஷன் வந்ததுன்னா இப்போதைக்கு எப்படி கபடியில நம்ம ஈசாவில் உலக அளவுல ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறது மாதிரி இப்ப வந்ததுன்னா ஜெயிக்கலாம். நீங்க ஒலிம்பிக்ஸ்ல ஒரு ஈவெண்ட் கொண்டு வரணும்னா 2 ஒலிம்பிக்ஸ்ல அதை ட்ரையலுக்கு கொடுப்பாங்க. கொண்டு வரதுக்கு முந்தி 2 ஒலிம்பிக்ஸ்னா 10 வருஷத்துக்கு முந்தைய ஒரு ஈவெண்ட்டை சேர்க்கணும்னா உலக அளவில் ஒரு கமிட்டி இருக்கு, ஒலிம்பிக் கமிட்டி. அதுல போட்டு டெமாண்டோ எல்லாம் பண்ணி அப்புறமா அதுல சேர்ப்பாங்க. ஒலிம்பிக்ஸ்ல சேர்க்க போறாங்கன்னு தெரிஞ்சாலே 1995 ஹாக்கி ஒலிம்பிக்ஸை இவங்க எடுத்தாங்க, USA. அப்பதான் ஹாக்கி விளையாட ஆரம்பிக்கிறான். நம்ம கூட டிரா பண்ணதுனால நம்ம குவாலிஃபை பண்றதே போயிடுச்சு. அப்போ ஒரு ஈவெண்ட் வருதுன்னா அவங்க என்ன பண்றாங்கனாக்கா அதுக்குன்னு ஒரு சிறந்த பயிற்சியாளர்கள் எல்லாம் கொண்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் ரெடி பண்ணி அதுல யாரெல்லாம் இன்வால்வ் பண்ணணுமோ அரசாங்கமே அதுல முன்னிலைப்படுத்தி அவங்களே இன்வால்வ்மெண்ட் பண்ணிட்டு அது உலக அளவு தரத்துக்கு உயர்த்திடுறாங்க. நம்ம அப்படி கிடையாது. இப்ப கபடியே பாத்தீங்கன்னா ஈரான்கிட்ட நம்ம கஷ்டப்பட்டு தான் ஏசியாவில் ஜெயிக்க வேண்டிய சூழல். உலகம் பூரா அப்ப பாத்தீங்கன்னா ஹாக்கி விளையாடும் போது எல்லாருக்கும் 30 கோல் 40 கோல் அடிப்போம். ஜெர்மன்ல பெர்லின்ல ஹாக்கி மேட்ச் நடக்கும்போது ஹிட்லர் பார்த்தாராம். பார்த்துட்டு தயான் சந்து இத்தனை கோல் அடிக்கும்போது கூப்பிட்டு அந்த ஸ்டிக்கை வாங்கி செக் பண்ணி இருக்கிற வேற ஸ்டிக்கு கொடுத்தாங்க. அப்பவும் அதே மாதிரி அதான் ஆனாராம். சரி எங்க ஊர்ல நீ இரு அப்படின்னு சொன்னாராம். இல்ல நாங்க இந்தியாவை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருக்கும் நம்ம ஹாக்கி கோச்சஸ் போய் உலக அளவுல இந்த ஹாக்கியை சொல்லி கொடுத்தோம். இப்ப பாருங்க 1975 கோலாலம்பூர்ல வேர்ல்ட் கப் நடந்தப்ப நம்ம ஜெயிச்சோம். அதுக்கு பிறகு இன்னும் ஜெயிக்கவே இல்லை. ஒலிம்பிக்ஸ்லயும் ஜெயிக்கல, வேர்ல்ட் கப்பும் ஜெயிக்கல. அது நம்முடைய விளையாட்டு இல்லையா? ஆமா, இந்த ஹாக்கி இந்தியாவுடைய விளையாட்டு. தோன்றிய 1975 நம்ம ஜெயிச்சதுதான். ஏன் ஜெயிக்க முடியல? அவனுக்கு சொல்லி கொடுத்தோம்னே முழு நேரமும் அதுல பயிற்சி எடுக்கிறான். இல்ல அவன் சரியான ஆட்களை தேர்ந்தெடுக்கிறான், சரியான பயிற்சி கொடுக்குறான். ஆமா, இங்க நம்ம ஊர்ல எடுக்கும்போது பாத்தீங்கன்னாக்க நீ எந்த ஸ்டேட்டு, நீ என்ன மொழி பேசுற, நீ எந்த இனம், ஸ்போர்ட்ஸ்ல இதெல்லாம் எதுவுமே கிடையாது, ஒண்ணுமே இல்லை. அது ஒண்ணுமே இல்லைங்கிறது யாருக்கு தெரியணும்? அரசாங்கத்துல நிர்வாகத்துல இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கவங்களுக்கு தெரியணும். அவனுக்கு அப்ப ஏன் ஊருக்காரன் வரணும், ஏன் ஜாதிக்காரன் வரணும், ஸ்போர்ட்ஸ்ல அதெல்லாம் முடியும். ரெக்கமெண்டேஷன் இருக்கு அரசியல். அதுல பாலிடிக்ஸ் பாலிட்ரிக்ஸ் நடக்குது. அதனாலதான் அந்த பாலிட்ரிக்ஸ் நிலம வரல. நீ பாத்தீங்கன்னா
சென்னை வந்து இந்தியாவிலேயே ஸ்போர்ட்ஸ் சிட்டி அப்படின்னு வந்தது. நம்முடைய முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் ஷாப் கேம்ஸ் இங்க கொண்டு வந்து இதுக்காக ஒரு ஸ்டேடியத்தை இங்க கட்டினாங்க. இந்த ஸ்டேடியம் கட்டும்போது நீங்க பார்க்கலாம், பெரியமேட்டில் இருக்குது அந்த ஸ்டேடியம். உலக அளவுல கின்னிஸ் ரெக்கார்ட்ல 7 நாள் தான் கூட. அந்த 7 நாளை குறைச்சி கட்டியிருந்தா கின்னிஸ் ரெக்கார்டு அந்த ஸ்டேடியம். வர்றவங்க எல்லாம் உலகத்திலே வேர்ல்ட் கப் ஃபுட்பால் நடத்தினாங்க, ஷாப் கேம்ஸ். வர்றவங்க எல்லாம் அந்த ஸ்டேடியத்தை தான் பார்த்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு நவீன முறையில ஒரு ஸ்டேடியம். 40,000 பேர் உட்காந்து பார்க்கலாம் நேரு ஸ்டேடியத்துல. அந்த எந்த மூலையில எங்க இருந்தாலும் ஒரு ஆளை கூட அது மறைக்காது. அந்த அளவுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அவங்க அது மட்டும் கிடையாது, ஸ்விம்மிங், ஹாக்கி, டென்னிஸ். ஒரு வருஷம் பிறந்தா முதல் ஏடிபி டோர்னமெண்ட் டென்னிஸ் வந்து இந்தியாவில், அது சென்னையில தான் நடக்கும். சென்னை ஏடிபி. அதை நடத்துறதுக்கு காசு பத்தலேன்னு சொல்லி இதை நிறுத்தி போடலான்னு சொல்ல போறப்ப டாக்டர் புரட்சி தலைவி அவர்கள் 4 கோடி ரூபாய் கொடுத்து அதை நடத்த வச்சாங்க. பாருங்க, தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸுக்காக போய் கேட்டோடனே இந்த மாதிரி ஜெயலலிதா செஞ்சது மாதிரி எல்லாரும் செய்யணும். இந்தியா பூரா எல்லா ஸ்டேட்லையும் செஞ்சாங்கன்னா, ஸ்போர்ட்ஸுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா நம்ம வரலாம். இப்ப குழந்தைகளை எப்படி கண்டெடுக்கிறது? ஒரு குழந்தை வந்து உண்மையிலேயே ஒரு விளையாட்டு வீரனா உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பெற்றோர் எப்படி அடையாளம் காண்றது? அதான் இப்ப எப்படின்னா, நீங்க எங்களுக்கு ஸ்கூல்ல கொண்டாந்து சேர்த்த உடனே அவங்க வந்து பேரண்ட்ஸ் வந்து என் பையன் எப்படி படிக்கிறான், மேத்ஸ் நல்லா போட்டானா, இங்கிலீஷ் எப்படி விளையாடுறான்னு உடற்பயிற்சி ஆசிரியரை போய் கேட்கறதே கிடையாது. ஏன் விளையாடுறத பத்தி நீங்க பேரண்ட்ஸ் நினைக்கல. இப்ப விழிப்புணர்ச்சி பேரண்ட்ஸுக்கு, பெற்றோர்களுக்கு வரும். ஏன் வரணும்? அப்போ வந்து நல்லா விளையாண்டாதான் தேக பயிற்சி. இப்ப ஹிட்லரை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஹிட்லர் வந்து ஒரு சட்டம் போட்டார் ஜெர்மன்ல. என்ன சட்டம் போட்டாருன்னா, நீங்க இப்ப கூட சொல்லுவாங்க ஜெர்மானியர்கள்னா பலசாலிகள், திடகாத்திரமானவர்கள். யாருன்னா ஜெர்மானியர். ஃபுட்பால்ல, கால்பந்துல அவங்க கிட்ட அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன் அவங்க திடகாத்திரமா பலமானவர்கள் ஜெர்மனின்னு சொன்னாங்கன்னா, அவர் ஒரு சட்டம் போட்டார். யாராவது இனிமேல் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்க ஃபிட்னஸ் சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்து கொடுத்தாதான் கல்யாணம் பண்ணிக்கலாம். நீங்க நோயுமா இருந்தீங்கன்னா, பெற்றோர்கள் பிறக்கிறவனும் நோஞ்சானா இருப்பான். அதனால நீங்க ஃபிட்னஸ் பண்ணி நல்ல பலசாலிகளா இருந்தா தான் உனக்கு பிறக்கிற பிள்ளைங்களும் நல்லா இருக்கும். ஆணும் பெண்ணும் ரெண்டு பேருமே ஃபிட்னஸ் சர்டிபிகேட் வருவாங்க. இந்த மாதிரி ஒரு சட்டம் இங்க காசு கொடுத்தா வாங்கி. ஆமா, நீங்க சொல்ற மாதிரி நம்ம ஊர்ல எல்லாமே காசு கொடுத்து வாங்கிடலாம். அப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா ஹெவி வெஹிக்கிள் ஓட்டுறவங்க எல்லாம் ரொம்ப பேர் வந்து லைசன்ஸே வந்து போகாமே வாங்கிடுறாங்க. அதனால நம்ம ஊர்ல எல்லாத்தையும் செய்ய முடியுது. அடுத்து நீங்க கேட்டதுல ஒரு முக்கியமான கேள்வி சொல்லணும். வருங்கால ஸ்போர்ட்ஸ் டெவலப் ஆகிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்க. இப்போ ஹாக்கி ஸ்டிக் வந்து இந்த ஆஸ்பர் டஃப், நீங்க ஹாக்கியை பார்த்துருப்பீங்க. அது ஒரு ஆர்டிபிஷியல் டஃப். அதுல தண்ணி ஊத்தி தான் விளையாடணும், தண்ணி ஊத்தாம விளையாட முடியாது. அந்த கிரவுண்ட்ல விளையாடணும்னா ஸ்டிக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்டிக்கு, பால் தனி, ஷூ, சாக்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட். செயற்கை புல்தரை, எல்லாம் செயற்கை புல்தரையில. அது வந்து எல்லாமே டிஃப்ரெண்ட். அது வந்து அந்த புல்தரை ஒரு கிரவுண்டு போடுறதுக்கு 4 கோடி ரூபாய் செலவழியாது. இதுவரையிலையும் 3 தடவை அதை எடுத்துட்டு மாற்றி கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம தமிழக அரசாங்கத்தை நம்ம பாராட்ட வேணும். அப்புறம் இந்த ஹாக்கி ஸ்டிக்கு வந்து 4000 ரூபா ஒரு ஸ்டிக்கு, நல்ல ஸ்டிக்கா இருந்தா. அப்போ 4000 ரூபாய்க்கு ஒரு ஆள் ஸ்டிக்கு வாங்க முடியுமா? வாங்க முடியாது. இப்போ ஃபுட்பால் ஷூ வாங்கினீங்க, நல்ல ஷூ வாங்கினீங்கன்னா ஒரு 2500 கிட்டு எல்லாம். இப்போ இது எல்லாம் நீங்க வாங்கணும்னா அது வந்து காசு ஜாஸ்தி. அரசாங்கமே இதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இப்ப எப்படி கேஸ் வந்து சப்சிடியில கொடுக்குறீங்க, சைக்கிள் கொடுக்குறாங்க, லேப்டாப் கொடுக்குறீங்க, எல்லாம் கொடுக்குறீங்க. இதெல்லாம் கொடுக்கும்போது விளையாட்டு உபகரணங்களை நீங்க வந்து குறைச்சே விலையில கொடுங்க, ஃப்ரீயா வேண்டாம். நீ ஃப்ரீயா கொடுத்தது சைக்கிளுக்கு, பேக்கு, செருப்பு, கிருப்பெல்லாம் கொடுத்து இருக்கட்டும். 4000 ரூபா ஸ்டிக்க நீங்க 1000 ரூபாய்க்கு கொடுங்க. இல்ல நீங்களே தயாரிங்க, அரசே தயாரிக்கிட்டோம். நான் என்ன சொல்றேன், ஆமா நீங்க சொல்றது கூட நல்ல அருமையான திட்டம். நீங்க 4000 ரூபாய் ஸ்டிக் 1000 ரூபாய்க்கு கொடுத்தீங்கன்னா ஸ்டிக்கு யாருக்கு வேணுமோ அவன் தான் வாங்குவான். இல்ல இன்னொன்னு ஒரு உயர்நிலை பொறுப்புகளுக்கு, பதவிகளுக்கு போறவங்களுக்கு கட்டாயம் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல சர்டிபிகேட் வேணும் ஸ்போர்ட்ஸ்ல அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொண்டாங்க. எம்எல்ஏ எம்பி எல்லாம் கட்டாயம் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருக்கணும், ஒரு டிவிஷன் லெவல்லையாவது ஃபர்ஸ்ட்ல வந்திருக்கணும். ஸ்போர்ட்ஸ்லயோ அத்லெட்லயோ ஏதோ ஒரு ஈவெண்ட்ல ஃபர்ஸ்ட்ல வந்திருக்கணும் அப்படின்னு ஒரு அறிவிப்பை விடுங்க அரசாங்கங்கள். ஒருத்தர் கூட அதான் சொன்னேன். நீங்க சொன்னத சின்ன பிள்ளையிலேயே பாடங்கள் எல்லாம் 5 பாடத்தை பாஸ் ஆனதான் போறவங்க ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸையும் கண்டிப்பா நீங்க வைங்க.
பாஸ் பண்ணாதான் போலாங்கிற ஸ்போர்ட்ஸ் நாலேஜ் வரும். சயின்ஸ்ல பிராக்டிகல் இருக்கு, அது அக்கௌண்ட்ஸ்லயும் இருக்கு பிராக்டிகல். விளையாட்டு அதே மாதிரி துறையிலயும் ஸ்போர்ட்ஸ்லயும் பிராக்டிகல் மார்க் வைங்க. வச்சா அப்படி பண்ணலன்னா அவன் பாஸ் பண்ண அண்டை முடியாது. மாநிலமெல்லாம் கேரளாவில் கண்டிப்பா கேரளாவில் நடக்குது. அதனால தான் கேரளாவோட அங்க தான் பஞ்சாப்ல நடைபெறுது. பஞ்சாப் கேரளால இருந்தா வீரர்கள் அதிகமா அதனாலதான் வீரர்கள் அதிகமா உருவாகி இருக்கார்கள். இந்த தமிழ்நாட்டுல அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டுல அதிகம் அரசியல் உருவாகுதுங்க. அரசியல் கட்சிகள் வந்து தமிழ்நாட்டுல அதிகம் உருவாகுது. அது மிகப்பெரிய அதே ஒரு மாதிரி கேடுதான். விளையாட்டு ஊரகங்களுக்கு எல்லாம் டாக்ஸே இருக்கக்கூடாது. ஃப்ரீ டாக்ஸ், சிங்கிள் பாயிண்ட் டாக்ஸ், மல்டிபிள் டாக்ஸ் எல்லாம் இங்க வந்து அரசியல் கட்சிகளும் சினிமாக்களும் தான் அதிகமாகிட்டே அதிகமா இருக்காரு. இப்ப வீரர்கள் எல்லாம் ரசிகர்களா ஆகிட்டே இருக்காங்க. விளையாட்டு ஊரகங்களுக்கு போய் டாக்ஸ் பண்ணலாமா நம்ம ஊர்ல? நீ யாராவது பேசுறாங்களா அதை பத்தி? கிடையவே கிடையாது. இல்ல இந்த அடிப்படையில குழந்தைகளை கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஆனா அதுக்கு வந்து வாழ்வியல் ஆதாரங்கள், வாழ்க்கை தரம் இன்னும் நமக்கு அதுக்கான வாழ்க்கை தரமா இல்லை. ஆனாலும் கூட அதை வந்து நம்ம விடக்கூடாது. ஏன்னா நம்மை விட வாழ்க்கை தரம் தாழ்ந்திருக்கக்கூடிய கானா போன்ற நாடுகள்ல இருந்து வீரர்கள் உருவாக்குறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாரத்தான்ல வேர்ல்டு லெவல்ல அவங்க தான் ஃபர்ஸ்ட்ல வராங்க. மாரத்தான் போட்டியில கானா மக்கள் எத்தியோப்பியா, கானா போன்ற நாடுல உசைன் போல்ட் வந்து வறுமை கோட்டுக்கு அதிகமான மக்கள் இருக்கக்கூடிய ஒரு தேசத்துல வறுமை கோட்டு நம்மை விட மிகவும் பின்தங்கிய நாட்டினர் தான் வராங்க. ஆனா நாம வந்து எங்கெங்கயோ போய் எதையோ பார்த்து எழுந்து வீரர்களாக உருவாகிறவங்க எல்லாமே ரசிகர்களாக உருவாகி, நோயாளிகளாக உருவாக்கி. முக்கியமான ஒரு காரணம் முதலில் சொன்னபடி, இது பெற்றோர்கள் என்றைக்கு தன்னுடைய குழந்தையை விளையாட்டுத் துறையில் முதன்மையாக ஆக்க வேண்டும் நினைக்கிறார்களோ அன்றைக்கு தான் நிறைவேறும். நிச்சயமா. இன்றைக்கு நீங்க சொல்லக்கூடிய அந்த கானா, எத்தியோப்பியா நாடுகளில் அதை பற்றி அவர்கள் கவலைப்படுவதில்லை. மாணவர்களை தன்னுடைய மாணவன் ஒரு முதன்மையான ஒரு ஒலிம்பிக்கில் விளையாட்டில் பதக்கம் பெற வேண்டும் என்ற ஒரு மனநிலை அங்கு உள்ள பெற்றோர்களுக்கு இருக்கின்றது. இன்றைய சமுதாயத்தில் நம்முடைய இந்தியாவில் பார்க்கக்கூடிய நிலைமை என்னவென்றால், பெற்றோர்களுக்கு விளையாட்டு என்பது இரண்டாம் பட்சம். முதலில் அவளுக்கு வரக்கூடியது படிப்பு. இதற்கு காரணம் என்ன? சமுதாயம். நீங்க சொன்னபடி சமுதாயத்தில் படித்தவர்களுக்கு மட்டுமே ஒரு மதிப்பு அளிக்கக்கூடிய நிலைமை இருக்கின்றது. ஒரு விளையாட்டு அண்ணன் சொன்னபடி விளையாட்டு வீரர்களை ஆரம்பத்திலே கண்டுபிடித்து அவர்களுக்கு அரசாங்கம் தன்னுடைய சார்பில் சகலத்தையும் செய்து வந்தால் இந்த நிலைமை மாறும். அரசாங்கம் சகலத்தையும் அவர் பொறுப்பேற்றுக் அவர்களுக்கு வேலை வாய்ப்பே அளிக்க வேண்டும். படிப்பிற்கு மேல் படிப்பிற்கு அவர்களுக்கு இன்னைக்கு உள்ள நிலைமையில் MBBS மாணவர்களுக்கு ஒரு 5 சீட் தான் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில். அதே மாதிரி இன்னைக்கு எல்லா பெற்றோர்களுக்கும் தன்னுடைய மாணவர் தன்னுடைய குழந்தை மருத்துவராக வேண்டும் அதிகமான விருப்பம். அதற்கு என்ன செய்யறாருன்னா படி 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 முதன்மையான மார்க் வாங்கு. ஒருவேளை அரசாங்கம் அதை மாற்றி ஒரு 5 சீட் என்பதை ஒரு 50 சீட்டாக ஆக்கி கூடுமானால் பெற்றோர்கள் கண்டிப்பாக தன்னுடைய மாணவர்களை தன்னுடைய குழந்தைகளை என்ன பண்ணுவாங்க, விளையாட்டு அனுமதிப்பார்கள். அந்த நிலைமை அரசாங்கத்தில் இதை பொறுப்பேற்று இந்த டிவி தொலைக்காட்சிகள் நாங்கள் தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால், அரசாங்கம் முன்வந்து இந்த 5 சீட் என்பது 50 சீட்டாக ஆக்க வேண்டும். அதே போல IAS IPSல கூட விளையாட்டுக்கு என்று தனி இடம் அளிக்க வேண்டும். அந்த IAS IPSக்குள்ளே இந்த விளையாட்டை பற்றி அக்கறை இல்ல. வால்டர் தேவரா சொன்னீங்க, அவரை தவிர்த்து யார் இருக்காங்க IPS? யாருமே கிடையாது. அது ரொம்ப வருந்தத்தக்க விஷயம். என்னன்னா தலைமையில உட்கார்ந்து இருக்கிற அதிகாரிக்கு விளையாட்டாக எடுத்துக்கிறேன். ரிட்டையர்ட் ஆனா கூட 15 வருஷமா அந்த ஸ்போர்ட்ஸுக்கு எங்க அசோசியேஷனுடைய பிரசிடென்ட் தேவர் தான். எந்த பிரச்சனையே புதுசுன்னா உடனே கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. ஏன்னா மற்ற நாலேஜ் இல்ல. ஐயா தேவாரத்தை பத்தி ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும். அவர் வந்து உடற்கல்வி YMCA உடற்கல்வி கல்லூரியில் அவர் தன்னுடைய படிப்பை தொடர்ந்திருக்கிறார். BPEd அங்க படித்து அது எனவேதான் அவருக்கு அது மட்டும் இல்ல, அவரு பை பர்த் வந்து அவருடைய விளையாட்டு அதனாலதான் அவர் வந்து கோல்டு மெடல் IPSல அவரோட பேட்ச்ல அவரு தான் கோல்டு மெடல். இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இறுதி சுற்றுக்கு வந்திருக்கோம், நிறைவு பகுதிக்கு. இப்போ உலக விளையாட்டு அரங்கில் இந்தியாவின் நிலை நம்பிக்கை அளிக்கிறதா, நம்பிக்கை இழக்கிறதா? உங்களுடைய இறுதி கருத்து சுருக்கமாக. அதான் நாம வந்து உலக அளவிலே இந்தியா விளையாட்டு துறையில் முதலிடத்துக்கு வர வேண்டும் என்றால் இந்த கிரிக்கெட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவத்தை மற்ற விளையாட்டுக்கும் அரசாங்கம் கொடுக்க வேண்டும், மக்களும் கொடுக்க வேண்டும். இப்ப இந்த மீடியாவெல்லாம் நான் வந்து குறை சொல்றேன்னு எடுத்துக்க கூடாது. இப்ப நீங்க ஃபுட்பால், ஹாக்கி, அத்லெட்டிக்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ். ஆனா கிரிக்கெட் வந்து ஸ்போர்ட்ஸ்லயும் கிடையாது, கேம்ஸ்லயும் கிடையாது. அது ஒரு என்டர்டைன்மெண்ட். அது இன்னும் கூட ஒரு அறிஞர் சொன்னாரு, அது வந்து ஒரு சூதாட்டம். ஏன்னா 1 மணி நேரத்துக்குள்ள ஒரு நிகழ்வு முடியலன்னா நாள் கணக்கில் நடக்கிறதெல்லாம் சூதாட்டம் தான். சதுரங்கம் எல்லாம் வந்து ஒரு சூதாட்டத்தின் மைய பொருளா தான் இருக்கும்.
அதனால உங்களுடைய கருத்தை நான் புரிந்து கொண்டேன். நீங்க இறுதி வாரம் கிரிக்கெட்ல வந்து சூது இருந்ததே சவுத் ஆப்பிரிக்காவுல என்சி குரோன்சிங்கிறவர் தான் ஒத்துக்கிட்டாரு. அவ கூட எப்படின்னா இங்க ஒத்துக்கல. அவர் அங்க போய் ஒரு ரோமன் கத்தலிக்கு ஒரு ஃபாதர்கிட்ட போய் இந்த பாவ மன்னிப்பு கேட்கிறப்போ அந்த மாதிரி நான் என்ன நீ வாங்கினது உண்மையான ஒத்துக்கன்னாரு. அவர் ஒத்துக்கிட்டாரு. அவர் வந்து பிளைட்ல ஆக்சிடென்ட்ல சாவடிச்சிட்டாங்க. உங்களுடைய கருத்தை பதியலாம் இறுதியா. இந்தியா உலக விளையாட்டு அரங்கில் இந்தியாவின் நிலை நம்பிக்கை அளிக்கிறதா, நம்பிக்கை இழக்கிறதா? நம்பிக்கை இழக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். என்றால் நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் என்றால், நான் முன்பு கூடிய கருத்துப்படி இன்னும் நாம் அதற்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். இன்றைக்கு நாம் அரசாங்கமோ நம்மளுடைய பொதுமக்களோ இன்றைக்கு ஒரு முக்கியத்தை கொடுப்போம் என்றால் கண்டிப்பாக இந்தியா ஒரு தங்க பதக்கத்தை வரக்கூடிய நிலைமைக்கு வரும். அரசாங்கமும் அதற்கு பெற்றோர்களும் பியூரோக்ராட்ஸ் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நீங்க சொல்லும் போது இந்திய ஆட்சி பணியில் உள்ளவர்களும் எல்லாருமே இதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் என்றால் கண்டிப்பாக நாம் அடுத்த ஒலிம்பிக்கில் நாம் பதக்கத்தை வெல்ல முடியும். நிச்சயமா உங்க கருத்தை புரிந்து கொண்ட நீங்க விரிவா. அடுத்து இப்போ நீங்க கேட்டது மாதிரி நம்ம உலக அளவுல வரணும்னா முதல்ல அரசாங்கம் ஸ்கூல்ல கிரவுண்ட் இருக்கணும். கட்டமைப்புகள் இல்லை, கட்டமைப்புகள் வேண்டும். கண்டிப்பாக விளையாட்டு கட்டாய பாடத்திட்டமாக கொண்டு வர வேண்டும். இந்த கட்டாய பாடத்திட்டமாக கொண்டு வரும்போது படிக்கின்ற அத்தனை பேருக்கும் விளையாட்டை பற்றியும் அதனோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், விளையாடுனா எப்படி அப்படிங்கிறத பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவன் ஒரு ஆபீசரா வரும்போதோ ஒரு ஐஏஎஸ்ஓ ஒரு ஐபிஎஸ்ஓ இல்லை சாதாரண ஒரு ஆபீஸ்ல ஒரு கிளர்க்கா இருந்தா கூட விளையாட்டை பற்றி அவன் ஸ்கூல்ல கம்பல்சரியா இருந்ததுனால தெரிஞ்சு இருக்கிறதுனால அப்புறம் தான் முடியும். நிச்சயமாக உங்க கருத்தை புரிஞ்சுன உங்களுடைய விளக்கங்களுக்கும் உங்களுடைய அருமையான கருத்துக்களுக்கும் ஆழமான பதிவுகளுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நேரம் கடந்த நிலையில் இந்த நிகழ்வை இதோடு முடித்துக் கொள்கிறோம். இன்னொரு அமர்வில் நாம் பேசுவோம். வெற்றி பெற்றால் உன்னை உலகுக்கு தெரியும், தோல்வியுற்றால் உனக்கு உலகத்தை தெரியும் அப்படின்னு சொன்னான். நன்றி நேயர்களே. யார் பக்கம் நிகழ்ச்சியில் நாம் விளையாட்டை பற்றிய ஒரு கேள்வியை முன்வைத்தும் உலக விளையாட்டரங்கில் இந்தியாவின் நிலை நம்பிக்கை அளிக்கிறதா, நம்பிக்கை இழக்கிறதா என்று கேட்டிருந்தோம். அதற்கு 100 விழுக்காடு நம்பிக்கை இழக்க செய்கிறது என்று இரண்டு நிபுணர்களும் கூறியிருந்தார்கள். வழி இல்லாமல் வலிமையை தருவது விளையாட்டு மட்டுமே என்று கூறியிருக்கிறார்கள். இதற்கு விளையாட்டில் நம்முடைய நாடு முன்னணியில் வர வேண்டும் என்றால் அரசாங்கம் அதற்கு செயல்பட வேண்டும், ஒரு நம்பிக்கையை தர வேண்டும். அப்பொழுதுதான் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை அனுமதிப்பார்கள். அரசாங்கம் அதற்கு ஏனோ தானோ என்ற நிலை இருக்கிறதுனால் நம் நாட்டுல நம்மை விட கீழாக இருக்கிற நாடுகள் பதக்கப்பட்டியல் முதலிடத்திலும் 3வது இடத்திலும் வருகிற நிலையை பார்க்கிறோம். அதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்றால் அமைகிற அரசுகள் விளையாட்டுக்கு மிக முக்கியமான ஒரு இடத்தை தருவதுதான் சாத்தியமாக அமையும் என்ற நிபுணர்களின் கருத்தை முன்வைத்து இந்த அமர்வை இதோடு நிறைவு செய்கிறோம். மீண்டும் நாளை யார் பக்கம் நிகழ்ச்சியில் இதே நேரத்தில் சந்திப்போம். வணக்கம்.